அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். நம்ம பார்க்க போற தலைப்பு குரு பெயர்ச்சி. பொதுவாகவே குரு பெயர்ச்சி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு மன மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ஏன் அப்படின்னா குருவினுடைய அனுக்கிரகம் அந்த மாதிரி. குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்ப குருவாகப்பட்டவர் ஒரு சுப கிரகம் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு சந்தோஷம் எல்லாருக்குமே இருக்கும். குருவாகப்பட்டவர் மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி செய்கிறார். அதாவது வாக்கிய பிரகாரம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 12 வைகாசி மாசம் 12ஆம் தேதி 26/5/2026 பெயர்ச்சி ஆகிறார் மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு. அதே இது திருக்கணித பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா 2/6/2026 திங்கட்கிழமை மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருந்து புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதமான கடகராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதாவது வைகாசி மாதம் 18ஆம் தேதி, தமிழுக்கு பாத்தீங்க அப்படின்னா வைகாசி மாதம் 18ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அவர் மிதுன ராசியில இருந்து பெயர்ச்சி ஆகி கடகராசியில உச்சம் பெறார். ஒரு கிரகம் நல்ல நிலை, அதாவது ஒரு கிரகம் ஆட்சி பலம் பெறுது அப்படின்னா அது 100% பவர். அதே கிரகம் உச்சம் பெறுது அப்படின்னா 200 மடங்கு பலனை தரக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. ஆனா குருவாகப்பட்டவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை 3 பார்வையினுடைய வேலையாகவும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் இருக்கக்கூடிய இடம், இப்ப 5ஆம் இடமா வரும், 9ஆம் இடமா வரும், 11ஆம் இடமா வரும். இப்ப கன்னி ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா 11ஆம் இடத்துல அவரு உச்சம் பெற போறார். அப்ப ஒவ்வொரு ராசிக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வகையான பலனை கொடுத்துருவார். அப்ப குரு பார்த்தால் கோடி நன்மை. இதைத்தான் நம்ம சொல்றோம். குருவாகப்பட்டவர் அவருடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் மாதத்துல பயிற்சியாகி உச்சம் பெறார். 1 வருட காலம் அவருடைய பயண காலம். 2026 6ஆவது மாசத்துல இருந்து 2ஆம் தேதியில இருந்து 2027 6ஆவது மாசம் வரைக்குமே அவரு அங்கேதான் இருக்க போறாரு. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி 31/10/2026 சனிக்கிழமை பகல் 12 மணிக்கு, அதாவது அது உதயாதி நாளிகை 14:33 பாத்தீங்கன்னா அதிசார பயிற்சியா அதே கடகராசியில இருந்து அதிசார பயிற்சியா சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். தை மாசம் 10ஆம் தேதி 24 அதே மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா 24/1/2027 ஞாயிற்றுக்கிழமை இரவு 1:32 பாத்தீங்க அப்படின்னா அதே இது சிம்ம ராசியில இருந்து வக்ரமாகி திருப்பி கடக ராசிக்கு போறார். அப்போ ஒரு ராசியில ஒரு வருட பயண காலமா இருந்தாலும் அதிசார பயிற்சியும் இருக்கு, அதே இது பின்னோக்கி நகரக்கூடிய வக்ர பயிற்சியும் இருக்கு. இதுல குருவாகப்பட்டவர் இந்த நிலையில இருக்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலனை கொடுக்க போறார் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா பார்த்துருவோம். அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்களே, பொதுவா கன்னி ராசி அப்படின்னாலே ஒரு கவர்ச்சிக்குரிய ஒரு ராசின்னு சொல்லுவோம். கன்னி அப்படின்னாலே ஒரு கவர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு இயல்பான ஒரு விஷயம். அந்த கன்னி ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா கண்டசனி. பொதுவா ஒரு ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் கண்டசனி. டைரக்டா ஒரு ராசிக்கு டைரக்டான பார்வை விழுகும்போது அது கண்டசனின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட இந்த கண்டசனி நடக்கும்போது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான தனுசு ராசிக்கும் உங்களுடைய 7ஆம் இடமான மீன ராசிக்கும் உள்ள அதிபதி குரு பகவான். அவர் குருவாகப்பட்டவர் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல 11ஆம் இடமான லாபஸ்தானமான கடகராசிக்கு அவர் பயிற்சி ஆகிறார். கடகராசிக்கு பயிற்சியாகி அங்க இருக்கக்கூடிய நிலை அவருக்கு உச்சம். 11ஆம் இடம் ஒருத்தருக்கு உச்சம் பெறுது அப்படின்னா அதை விட ஒரு பெரிய விஷயம் இல்லையே இல்லை. ஒரு ஜாதகத்துல 11 அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா உழைப்பு இல்லாத வருமானம், பெரும் பணம், சேமிப்பு பணம், பேங்க்ல இருக்கக்கூடிய டெபாசிட், இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பொதுவா ஒரு பெரும் பணம் அப்படின்னாலே குரு. ஒரு நார்மலான பணம், ஒரு பணக்காரன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா சுக்கிரன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்.
பெரும் பணத்து அதிபதி அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அதுக்கு காரகர் குரு பகவான் தான். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உச்சம் பெற்று உங்களுடைய 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா 3ஆம் இடத்தை 3ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது 5ஆம் பார்வையா பார்க்கிறார். குருவுக்கு வந்து 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை உண்டு. 5ஆம் பார்வையா பார்க்கும்போது 3ஆம் இடத்தை பார்க்கும்போது சகோதர ஸ்தானத்துல அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இவங்கள வந்து திருமணம் ஆகாத நபர்களுக்கு, இந்த கன்னிராசி நேயர்களுக்கு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி உறவுகள் ஏதேனும் இருந்தால் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும், காதல் திருமணங்கள் கைகூடும், குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகங்கள் கண்டிப்பா இந்த குடும்பத்துக்கு கிட்டும். இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல உண்டு. அது இல்லாம உங்களுடைய 5ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 5 அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம். இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பகவான் உச்சம் பெற்று 7ஆம் பார்வையா பார்க்கிறார். 7 அப்படிங்கிறது வந்து பார்வை அப்படிங்கிறது கலத்திர ஸ்தானம் சொல்லுவோம். 7ஆம் இடம் அப்படிங்கிறது கலத்திர ஸ்தானம். 7ஆம் இடத்து 5ஆம் இடத்தை 7ஆம் பார்வையா பார்க்கறதும் கலத்திர பார்வை. குருவினுடைய நோக்கம், வியாழன் நோக்கம், குருவினுடைய பார்வை, குரு பார்த்தால் கோடி நன்மை, இது எல்லாமே இதுக்குள்ளதான். பொதுவா வந்து ஒரு கிரகம் வந்து பெயர்ச்சி ஆகுது அப்படின்னா இந்த குருவாகப்பட்டவர் வருடத்தில் பயணம் செய்யக்கூடிய கோள். ஒரு வருஷத்துக்கு ஒரு ராசியை கடக்கக்கூடிய தன்மை இந்த குரு பகவானுக்கு உண்டு. 12 வருஷத்துல இந்த ஒவ்வொரு ராசியவும் கடந்து வருவார். இதுல வந்து அதிசார பயிற்சி இருக்கு, வக்ர பயிற்சி இருக்கு. இதுல வந்து என்ன பலன்கிறது அது தனித்தனி பார்வையா பார்த்துக்குவோம். அப்ப இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கடகராசியான 11ஆம் இடத்தில் இருந்து உச்சம் பெற்று 5ஆம் இடத்தை, உங்களுடைய 5ஆம் இடமான மகர ராசியை 7ஆம் பார்வையா பார்க்கிறார். அப்ப எப்படி இருக்கும் சார்? உங்களுக்கு திருமணமே இது வரைக்கும் ஆகாம பெண்டிங்ல இருக்கு, வயசு தாண்டி போயிருச்சு. கண்டிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா மகரம் அப்படிங்கிறது சனி பகவான். சனி அப்படின்னா ஒரு சிலருக்கு அதை பழைய சோறுன்னு சொல்லுவோம். சனி பகவான் அப்படின்னா தன்னை விட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வயசு கூட உள்ள பொண்ணோ, கூட உள்ள மாப்பிள்ளையோ, ஒரு பொண்ணா இருக்கு அப்படின்னா தன்னை விட ஒரு 10 வயசு கூட உள்ள ஒரு மாப்பிள்ளையோ, இந்த மாதிரி எல்லாம் திருமணம் ஆகிறவங்களுக்கு பாருங்க சனியினுடைய தொடர்பு அதிகமா இருக்கும். ஒரு பொண்ணுக்கு 7ஆம் இடத்துல வந்து 7ஆம் இடத்துக்கோ இல்ல கணவன் ஸ்தானத்திலேயோ சனியினுடைய தொடர்பு வருது அப்படின்னா தன்னை விட கண்டிப்பாக ஒரு 10 வயசு அதிகமா இருக்கும் அந்த மாப்பிள்ளைக்கு. டிஃபரெண்ட் இருந்தே தீரும். அதே இது மாப்பிள்ளையுடைய ஜாதகத்துல சனியினுடைய தொடர்பு பொண்ணுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப வந்து கண்டிப்பாக ஒரு 2 வயசு 3 வயசு அந்த மாதிரி ஒரு வயசு முதிர்ந்தவங்க பெண்ணா வருவாங்க, மனைவியா வருவாங்க, காதலியா வருவாங்க. இந்த மாதிரி எல்லாம் உள்ளது அப்படித்தான் வரும். இது ஒண்ணு. இந்த 5ஆம் இடத்தை 7ஆம் பார்வையா பார்க்கறதுங்கிறது நண்பர்கள், கூட்டாளிகள், கூட்டு தொழில் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் உள்ளவங்க பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம், அதாவது நல்லது செய்யக்கூடியவர்களா. நண்பர்கள் இதுவரைக்கும் உதவி ஒத்தாசை இல்லாத நபர்கள் கூட நான் இருக்கேன், உனக்கு துணையா இருக்கேன், உதவியா இருக்கேன், ஒரு தொழில் பண்ணு, திருமணம் இருக்கியா, திருமணத்துக்கு நான் பொண்ணு பாக்குறேன், ஒத்தாசை பண்றேன், மாப்பிள்ளை பாக்குறேன், எப்படியாவது ஒரு வகையில ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அப்ப இந்த 5ஆம் இடத்தையும் பாக்குறாரு, உங்களுடைய 7ஆம் இடத்தையும் பாக்குறாரு. இதுதான் பெரிய விஷயமே. இந்த கன்னிராசிக்கு உங்களுடைய 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், பொதுவாக இந்த திரிகோணத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 3ஆம் இடம் வேலை செஞ்சு அப்படின்னா 7ஆம் இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் வேலை செய்யும். அப்போ இந்த 11ஆம் இடமும் வேலை செய்யும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு திரிகோணத்துல வேலை செய்யக்கூடியது. இந்த 5ஆம் இடத்து அதிபதி தான் 7ல இருக்கார். 5ஆம் இடத்து அதிபதி 7ல இருந்தால் ஒருவருக்கு விதி ஜாதகத்துல 5ஆம் இடத்து அதிபதி 7ல இருந்தாலோ 7ஆம் இடத்து அதிபதி 9ல இருந்தாலோ தாரதோஷமாவும் மாறும், காதல் திருமணமாவும் மாறும். இப்படி நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு. உங்களுடைய விதி ஜாதகத்தினுடைய அமைவை பொறுத்து. இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது இந்த குரு பகவான் உச்சம் பெற்று அந்த ராசிக்கு அப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும், உச்ச நிலை அடைஞ்சிருவியே அப்படின்லாம் சொல்லக்கூடியதெல்லாம் வந்து பொது பலன் மட்டும்தான்.
உங்களுக்கு விதி ஜாதகத்துல என்ன அமைவு இருக்கோ அதை பொறுத்து தான் நடக்கும். இன்னைக்கு நடப்பை சுட்டி காட்டக்கூடிய விஷயம் தசாபுத்தி. இந்த தசாபுத்தி உங்களுக்கு எப்படி வேலை செய்யுதோ அதை பொறுத்து தான் நடக்கணும். ஆனா இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சியத்தான் கோச்சாரம்னு சொல்றான். அப்படிப்பட்ட பலனை பாத்தீங்க அப்படின்னா விதிங்கிறது பிறவிலேயே உள்ளது. இந்த கிரகங்களுடைய கோச்சாரங்கிறது அப்பப்ப அள்ளி கொடுக்கறது, கெடுதலை பண்றது. ஒருவருக்கு கெடுதலை பண்ணும், ஒருவருக்கு நல்லதை பண்ணும். அப்ப அதுதானே இந்த விஷயம். அப்ப இந்த குருவாகப்பட்டவர் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல இருக்கக்கூடியது கெடுதல் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. 11ஆம் இடம் அப்படிங்கிறது எந்த கிரகம் இருந்தாலும் ஒரு விதி ஜாதகத்துல லக்னத்துல இருந்து 11ஆம் இடத்துல பாவக ரீதியா 11ஆம் இடத்துல இருக்கு அப்படின்னா அது நல்லதைத்தான் செய்யும். கேதுவா இருக்கட்டும், ராகுவா இருக்கட்டும், சனியா இருக்கட்டும், செவ்வாயா இருக்கட்டும், இல்ல சுப கிரகங்களான சுக்கிரனா இருக்கட்டும், குருவா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நல்ல பலனையே செய்யும். நற்பலன் கண்டிப்பா கொடுக்கும். அப்படிப்பட்ட 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பொதுவா குரு பார்த்தால் கோடி நன்மை. இருக்கிற கிரகங்கள்லயே சுபமான ஒரு கிரகம் அப்படின்னா குரு பகவான். குரு இந்த பூமியை விட ஒரு 300 மடங்கு பெரிய கோள்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட குரு பகவானுடைய பார்வையா இருக்கட்டும், குரு பகவானுடைய சாரமா இருக்கட்டும், இதுல எதுவா இருந்தாலும் நல்லது நடக்க வாய்ப்பு உண்டு. அப்ப உங்களுடைய 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம் இது ரொம்ப பெரிய விஷயம். 5ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு, 5ஆம் இடத்து அதிபதி 7ல இருக்காரு, அந்த 7ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. அப்ப இது அதை விட பெரிய விஷயம்தான். அப்ப குரு பார்த்தால் கோடி நன்மை. உங்களுடைய இந்த குரு ராசியில பாத்தீங்க அப்படின்னா உத்திர நட்சத்திரம் 3 பாதம், ஹஸ்த நட்சத்திரம் 4 பாதங்கள், சித்திரை நட்சத்திரம் 2 பாதம். இந்த உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த அளவுக்கு சூரியனுடைய நட்சத்திரங்கள். அவர் உங்களுக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல இருக்காரு, உங்களுடைய 12ஆம் இடத்து அதிபதி. அது இல்லை, அதையுமே பாத்தீங்க அப்படின்னா குருவினுடைய அனுக்கிரகத்துல ஒரு குரு சுக்கிரன் இணைவு அப்படிங்கிறது இப்ப கூடிய சீக்கிரம் வரும். ஏன்னா உச்சம் பெற்ற குருவோட சேர்ந்து சுக்கிரன் இணைய போறாரு. அது அதை விட சிறப்பா இருக்கும். அவர் அதிசார பயிற்சி, வக்ர பயிற்சி அதெல்லாம் தனி. அது எந்த நிலையில இருந்தாலும் குரு தான். அதாவது குரு ஸ்தானம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அந்த குருஸ்தானத்தை மதிப்பு மரியாதைக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட குரு பகவான் ஒரு பண சம்பந்தமான விஷயங்கள், கடன் சம்பந்தமான விஷயங்கள், பெரும் பணம் சம்பந்தமான விஷயங்கள், நகை சம்பந்தமான விஷயங்கள், நில சம்பந்தமான விஷயங்கள், இதுல எல்லாம் ஒரு நன்மையை தரக்கூடிய கிரகமா உண்டு இந்த உத்திர நட்சத்திரத்துக்கு. ஹஸ்த நட்சத்திரத்தை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவரு சந்திரனுடைய நட்சத்திரம் தான் ஹஸ்தம். சந்திரனுடைய சொந்த வீடு தான் கடகம். அப்ப அங்க உச்சம் பெறும் பொழுது இந்த ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் ஒரு வழிபாடு அப்படிங்கிறது தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணும் பொழுது ரொம்ப சிறப்பு, அருமையான விஷயமா இருக்கும். அது 4 பாதங்கள், 4 பாதங்களுமே அதை செய்யலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுமே பாத்தீங்க அப்படின்னா முருகனுடைய வழிபாடு செய்யுங்க. அதாவது சித்திரை நட்சத்திரக்காரர்கள் பாத்தீங்க அப்படின்னா முருகனுடைய நட்சத்திரம். அதாவது மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம் 3மே செவ்வாயுடைய நட்சத்திரம். செவ்வாய்னா முருகன் அர்த்தம். அப்போ உங்களுடைய 3ஆம் இடமான விருச்சக வீட்டை அவர் பார்க்கிறாரு. அந்த விருச்சகத்தினுடைய அதிபதி செவ்வாய். நீங்க அப்படி முருகனுடைய வழிபாடு, முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்யும் பொழுது திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. இந்த குரு பாத்தீங்க அப்படின்னா குருவினுடைய கதிர்வீச்சுக்கள், குருவினுடைய அனுக்கிரகங்கள் முழுமையா கிடைக்கக்கூடிய இடம் திருச்செந்தூர். அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும், மறுமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும், நினைச்ச விஷயங்கள் கைகூடும், நினைக்காத ஒரு விஷயத்த கூட முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை, தன் விதியவே மாத்தி அமைக்கக்கூடிய ஒரு தன்மை கூட இந்த முருகப்பெருமானுக்கு உண்டு. இந்த குரு பெயர்ச்சி இந்த கன்னிராசிக்கு அருமையா இருக்கு. நன்றி, வணக்கம்.